ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சிம்மா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2025 ஃபெஸ்டிவல் சீரிஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாபெரும் பொம்மைகள் கண்காட்சி மற்றும் விற்பனை அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். போன வருஷத்தோட இந்த வருஷம் பொம்மைகள் புதுசாக என்ன வந்திருக்குன்றதை பார்க்கலாம். போன வருஷத்தோட இந்த வருஷம் பொம்மைகள் ரேட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கா இல்லை அப்படியே இருக்கான்றதையும் பார்க்கலாம். ஸோ எல்லாமே டீட்டெயிலிங்காக இருக்க போது ஒவ்வொரு பொம்மைக்கும் நான் ரேட் சொல்ல போகிறேன். எனக்கு பிடிச்ச பொம்மைகளை கவர் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த வாட்டி புதுசு என்ன வந்திருக்குன்றதை பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் முதல்ல பார்க்குறோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பில் அடிச்சுடுங்க. அப்போ நான் போகிற வீடியோ விஷயம் வந்துடும். பார்க்கலாமா? இந்த 2025 இந்த மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய மாபெரும் கொலு பொம்மை கண்காட்சி மற்றும் விற்பனை வாங்க பார்க்கலாம். நம்ம முதல் பார்க்க போகிறது இந்த மயிலாப்பூர் இந்த ஸ்ட்ரீட் இருக்கு இல்லையா, அதில் என்ட்ரன்ஸில் முதல் கடை, அங்கேருந்து ஆரம்பிக்கலாம். வாங்க, நம்ம விநாயகர்லேருந்து ஆரம்பிக்கலாம். இங்கே பாருங்க, விநாயகர் என்ன ஒரு அழகா இருக்காரு அப்படின்ட்டு பார்க்கும் போது அழகுங்க. அதாங்க விநாயகர். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா விநாயகரை வாங்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. ஃப்ளவர்ஸு எல்லாமே பார்க் பண்ணுறதுக்காக பண்ணி வச்சிருக்காங்க. வாழை மரம், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீரை மாதிரி போடுறதுக்கு. இங்கே பாருங்க, அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்பெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புல்வெளி மாதிரி போட்டு அமைக்கிறதுக்கெல்லாம் ரொம்பவே அழகாக தத்ரூபமாக கொண்டு வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. பார்க்கெலாம் நீங்கள் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோ சூப்பராக கிராண்டாக பார்க் பண்ணலாம். இங்கே பாருங்க, ஒரு பார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீசா குழந்தைங்க விளையாடுற மாதிரி அதுக்கான இது இருக்குது. ஸ்கூட்டரு, பஸ்ஸு, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அது மாதிரி நம்ம வந்து நீங்கள் சூப்பராக நீங்கள் பண்ணலாம். இந்த சீசாலாம் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இந்த சறுக்கு மரம் விளையாடுற மாதிரிலாம் இந்த பார்க்கில் அமைக்கலாம். நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு சின்ன ஒரு குடில் அழகாக அதில் வந்து பேர்ட்ஸ் இருக்க மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. வாட்டர் டேங்க் இருக்குது. இந்த பக்கம் மாட்டு வண்டி எல்லாமே இருக்குது. அதாவது ஒரு பார்க் பண்ணால் என்னென்ன தேவைப்படுமோ அது எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் பார்க்குறதுக்கு. நீங்கள் வாங்கி உங்களுடைய ஐடியா, உங்களுடைய என்ன யோசனைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்க் அமைக்கலாமோ சூப்பராக அமைக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மரத்தினால செய்யப்பட்ட பெருமாள், ஃபுல்லாகவே மரத்தினால செய்யப்பட்டது, ரொம்பவே நல்லா இருக்கு. அதே மாதிரி மரப்பாச்சி பொம்மை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நவராத்திரி குழுவில் எந்த பொம்மை இருக்கோ இல்லையோ இந்த பொம்மை கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அற்புதமான பொம்மைகள் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. இந்த பக்கம் வீணை இது எல்லாமே இருக்குது. இதுலேயும் மரத்தினால செய்யப்பட்டுன்றது ரொம்ப சிறப்பு. பாருங்கள், விநாயகர்லாம் என்ன அழகாக ஜம்முன்னு இருக்காரு அப்படின்ட்டு மரத்தில் செய்யப்பட்டதுனால வேணுன்ற வாங்கிக்கோங்க. கிராமத்து வீடு, இது வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஹவுஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரகாரத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிற வீடு. போலீஸ் ஸ்டேஷனு, கோவில் பக்கத்தில் ஒரு குளம் பாருங்க, சூப்பராக நேச்சுரல் அழகாக பண்ணியிருக்காங்க. அந்த குளத்து பக்கத்தில் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கடைசியில் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. அதே மாதிரி கோவிலுடைய காம்பவுண்ட் வால் பாருங்க, இப்போல்லாம் வந்து அழகாக வந்துடுச்சு. இந்த மாதிரி பீஸை கட் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் அந்த போல் காம்பவுண்ட் வால் அமைச்சிக்கலாம். பிரிட்ஜு மாதிரி இருக்குது பாருங்க, ரோடு தனியாக இருக்குது. அந்த ஃப்ளைஓவர் பிரிட்ஜு மாதிரி ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. நீங்கள் அழகாக செட் பண்ணி அழகாக நீங்கள் பிரிட்ஜெல்லாம் கட்டலாம். ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தேவையானது எல்லாமே இருக்குது, ட்ரை பண்ணுங்கள். இந்த மரப்பாச்சி பொம்மை என்ன மாதிரி ரேட்டு வருது? ரேட்டு 1200 ஸ்டார்ட். இது வந்து 3500 சொல்கிறீங்க. 3500 இதுங்களா? இது 150 ரூபா. 150 ரூபாலேருந்து 3000 வரைக்கும் இருக்குது. 3500 எஸ், 3500 வரைக்கும் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தரக்கொட்டா அந்த வகையில் செஞ்ச பொம்மை ரொம்ப அழகாக. இங்கே பாருங்க, இது வந்து 3 சைட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த யானை முகத்தோட வந்து அழகாக சின்ன ஒரு இது மாதிரி வச்சுருக்காங்க, டீப்பா மாதிரி 4 பக்கம் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா குதிரை, யானை ரொம்பவே அழகாக இருக்குது.
இந்த மாதிரி பெரிய பெரிய குதிரைகள்ல இருந்து யானைகள், யானையோடைய அணிவகுப்பு ரொம்பவே அழகா இருக்கு. இது பாருங்க, ரொம்பவே பியூட்டிஃபுல். இந்த யானைலாம் என்னங்க ரேட்டுங்க? 1200, 500. ஸோ இது வந்து மீடியம் வந்து 1500 சொல்றாங்க, 2000 சொல்றாங்க, 3000 சொல்றாங்க. அந்த ரேஞ்சில் பொம்மைகள் இருக்கு. விநாயகர் பாருங்க, நல்லா ஒய்யாரமா படுத்திருக்காரு. சூப்பரா இருக்கு, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. விநாயகர் எல்லாருக்குமே பிடிக்கும். இங்க பாருங்க, என்ன ஒரு ஒய்யாரமா சாஞ்சு படுத்துட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி இங்க வந்து வாசல்ல வந்து இந்த பன்னீர் பூ போட்டு வச்சு வாசல் ரொம்ப இதுவாக வச்சுப்பாங்க. ஸோ அது போல விஷயங்களும் இந்த தரக்கொட்டாமன்ல பண்ணியிருக்காங்க. கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம். அந்த பாட்டு உங்களுக்கு ஞாபகம் வருதுங்களா? அவர் தான் இவர், கடோட்கஜன். ஸோ இந்த செட்டுமே ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. கல்யாண செட்டு. நவநரசிம்மர் நவநரசிம்மர் மொத்தம் 9 பொம்மைகள் சேர்ந்து வரும். ஸோ இங்கே வந்து பெயிண்டிங்ஸ் ரொம்ப பக்காவாக இருக்குது. நீங்கள் பார்க்கும்போது தெரியும், ஒவ்வொரு பொம்மையுடைய அந்த பெயிண்டிங்ஸ் ஆகட்டும், அந்த கலர்ஃபுல்லான அந்த கண் பார்வை, ஒவ்வொரு பொம்மையில் இருக்கக்கூடிய அந்த கண் பார்வை பாருங்க. ஒரு பொம்மைக்கு வந்து உயிரோட்டம் வந்து கண்கள் தான். அந்த கண்கள் ரொம்ப அம்சமா அமைஞ்சிருக்கிறது சிறப்பா இருக்கு. ஸோ இது வந்து 6500 சொல்றாங்க. செட்டியா செடிச்சு பாருங்க, சூப்பரா இருக்காங்கல்ல. பினிஷிங் எவ்வளவு அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. இந்த கார்த்திகை பெண்கள் என்ன ரேட் வருது? கார்த்திகை பெண்கள் 38 வருதுண்ணா. 3800 ஃப்ரெண்ட்ஸ், கம்மி பண்ணி தரலாம். ஓகே. சீமந்தம் செட்டு இது எவ்வளோ என்ன வருது? இது 35 வருது. இது 35 வருது. மொத்தம் எத்தனை பொம்மை பாருங்க? 1 8 4 8 12 14 பொம்மைகள் வந்து சீமந்தம் செட்டு 3800 சொல்றாங்க. இது வந்து 6 படை வீடு. ஸோ முருகருடைய 6 படை வீடு அப்படின்னு நீங்கள் மொத்தமாக பார்க்கலாம். எடுத்து பாரு. வாலி யுத்தம். வாலி வந்து இந்த மரத்தில் பின்னாடி ஒழிஞ்சிருந்து அடிச்ச இடம், அந்த வாலி யுத்தம் இது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போதான் வந்து மழையெல்லாம் விட்டு ஒவ்வொருத்தரும் தாழ்பாரியை விளக்கிட்டு இருக்காங்க. இப்போதான் இந்த நவராத்திரி வைப் களை கட்டுது. சரி வாங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, இதுவுமே கார்த்திகை பெண்கள். கார்த்திகை பெண்கள், மகா பெரிவா, அஷ்டலக்ஷ்மி செட்டு. ஸோ அங்கே பாருங்க, கிருஷ்ணர் வந்து அந்த கோவர்த்தனகிரி மலையை தூக்கிட்டு இருக்கா போல ஒரு அற்புதமான ஒரு செட்டு. பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட்ஸ். வராகி அம்மன் பதமாக இருக்காங்க. அங்கே வந்து அர்த்தநாரீஸ்வரரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சிவன், பார்வதி, விநாயகர் கையில், கீழே வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் முருகரை கையில் வச்சுட்டு இருக்காரு. ஒரு அற்புதமான செட்டு. நான் முதல் முறை இந்த மாதிரி ஒரு செட்டை நான் பார்க்குறேன். ஆனால் அந்த ரேட்டு எவ்வளோ வரும்? அர்த்தநாரீஸ்வரர் செட்டு அது பெருசு வந்து உங்களுக்கு டெல்லிங் பிரைஸ் வந்து ஒரு 5500 சொல்றாங்க. நீங்க பாருங்க, உங்களுக்கு பிடிச்சதுன்னா பேசி வாங்கிக்கோங்க. ஆமா, பேசி வாங்கிக்கோங்க. ரொம்ப அற்புதமா இருக்கு. இங்க பாருங்க, அது என்ன பியூட்டிஃபுல்லா இருக்கு அப்படின்ட்டு. ஸோ சிவன் பார்வதி, எப்பவுமே நான் சிவன் பார்வதி மட்டும் தனியா இருக்கிற மாதிரி தான் பார்த்துருக்கேன்.
ஆனால் கையில் இந்த பக்கம் விநாயகர் இந்த பக்கம் முருகர் வச்சு இருக்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. 5500 சொல்கிறாங்க, பேசி வாங்கிக்கோங்க. முதல்ல இருக்கிறதா? செகண்ட் இந்த பக்கம் இருக்கிறது. பொற்கோவில் நாராயணியா? பொற்கோவில் நாராயணி செட்டு. இது வந்து வராகி அம்மன். ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்காங்க. இது வந்து கருடன் பெருமாள் வந்து ஸ்ரீதேவி பூதேவி அழைச்சிட்டு வர மாதிரி ஒரு செட்டு. ஸோ இந்த பக்கம் இருக்கிறது என்னங்க? பிரித்திங் இல்லை, சென்ட்ரலில் சிங்கத்தில் இருக்கிறது பிரித்திங்கா தேவி. பிரித்திங்கா தேவியுமே ரொம்ப அற்புதமாக அந்த பல்லெல்லாம் பகரிச்சு அப்பா அப்படி ஒரு ஆக்ரோஷமான ஒரு முகத்தில் வந்து நமக்கு சூப்பராக இருக்காங்க அம்மன். திருநெல்வேலி கோமதி அம்மாவா? ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், அப்படியே வந்து கிருஷ்ணர், ஐயப்பன், முருகர், சிவன் குடும்பம். அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குருவாயூரப்பன். இது வந்து சக்கராத்தாழ்வார். இங்கே பின்னாடி இருக்கிறது நரசிம்மர். ஓ ஆமாம், சக்கரத்தாழ்வார் பேக் சைடில் நரசிம்மர் இருப்பார். இது வந்து பிரதோஷ செட்டு இல்லையா? இது வந்து பிரதோஷ செட்டு. ஆமாம், பிரதோஷ செட்டு. ஷாப் எங்கே இருக்குன்னா சுத்ரா ஜுவல்லரி கீழே இருக்கு சொல்லுங்கள். இந்த ஷாப் வந்து சுத்தரா ஜுவல்லரிக்கு பக்கத்தில் இந்த ஷாப்பிங் அமைஞ்சிருக்கு. நீங்கள் வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க. ராவணனுடைய தர்பார், அதில் வந்து ஆஞ்சநேயர் போயிட்டு தூதுக்கு போகிறாரு. அங்கே தன்னுடைய வாளை சுற்றி அவருக்கும் மேலே ஒரு போட்டு சிம்மாசனம் அமைச்சு அங்கே உட்காந்து பண்ணுற ஒரு அற்புதமான ஒரு சம்பவம் அது. அந்த நிகழ்ச்சி வச்சுருக்காங்க. அது என்ன ரேட்டுமா வருது? 3500 சொல்கிறாங்க. ராவணன் தர்பார். கேட்டு வாங்கிக்குவாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், விநாயகர் உட்காந்துக்க ஸ்டைலே வேற லெவலில் இருக்கு. சும்மா ஜம்முன்னு ஒய்யாரமாக உட்காந்துட்டு ஹாய் அப்படிங்கிறவர் இருக்காரு. அவருக்கு ஒரு ஹாய் சொல்லுவோம். பிடிச்சிருந்தா வாங்குங்க. எவ்வளோமா இந்த விநாயகர்? 2500 சொல்கிறாங்க. பேசலாம், பேசி வாங்கிக்கோங்க. என்ன ஒரு அற்புதமாக உட்காந்துருக்காரு பாருங்க, ஜம்முன்னு. என்ன விநாயகர்மா? ரேட் எவ்வளோண்ணா? 2500 சார். 2500, 3500, 3500. ஓ, அது இருக்கு பாருங்க, 1500. 1500 ரூபாய்க்கு சிவலிங்கத்தை கட்டி அணைச்சிட்டு இருக்காருல, இது 1500 ரூபாவா? சூப்பரா இருக்கு. இது 3500 ரூபாவா? அதான் 1500 ரூபா. சூப்பரா இருக்காரு. என்னம்மா? கருப்பசாமி, சிவன் குடும்பம். சூப்பரா இருக்குமா? ஆஹா, எலி விநாயகர் சூப்பர். இது எவ்வளோமா? 1500 ரூபா. பேசி வாங்கிக்கலாம். சரி. என்னடா இந்த வைபே வரலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா மழை பெஞ்சு அங்கங்கே தார்பாயெல்லாம் போட்டு வச்சு அப்படி ஒரு மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் தார்பாயை ரிமூவ் பண்ணுறாங்க. மக்கள் பீப்புள் வந்து அழகாக அந்த இடத்துல வந்து ஒவ்வொரு பொம்மையும் ஆசைப்பட்டு விரும்பி வாங்குறாங்க. இந்த வாட்டி புது கலெக்ஷன்ஸ் வந்து நான் சொல்கிறேன், கடைசியில் சொல்கிறேன் என்னென்ன புது கலெக்ஷன் சொல்லிட்டு. வீடியோ ஸ்கிப் பண்ணால் அது பாருங்கள். இப்போ வாங்க, நம்ம இப்போ அடுத்தடுத்துக்கு வந்திருக்கோம், பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த காமதேனு ரொம்பவே அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. குபேரன் செட்டு எவ்வளோ? அந்த குபேரன் செட்டு 2500 ரூபா. 2500 ரூபா சொல்கிறாங்க இந்த குபேரன் செட்டு. ட்ரை பண்ணுங்க. அயக்ரீவர், லக்ஷ்மி, நரசிம்மர், லக்ஷ்மி. ஸோ அங்கே சிவன் குடும்பம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராமர், லக்ஷ்மணன், சீதை, ஹனுமான். ஸோ இங்கே வந்து அன்னபூர்ணி அம்மா. அது
அன்னபூரணி. ஸோ ஐயப்பன் செட்டு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீனாட்சி அம்மனா அந்த கோவில் கோபுரத்தோடு சேர்ந்துருக்கு மீனாட்சி அம்மன் கோவில். ஸோ இது அர்த்தநாரீஸ்வரர். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அர்த்தநாரீஸ்வரர் வந்து சிங்கிள் ஸ்டாண்டிங் பொசிஷனில் இருப்பாங்கன்ட்டு. ஸோ இங்கே பாருங்கள் அர்த்தநாரீஸ்வரர். ஆமாம், கருடர் ஆஞ்சநேயர், பெரியாழ்வா, பெரிய திருவடி, சின்ன திருவடி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் தாயார், பத்மாவதி தாயார், வராகி அம்மன். இது வந்து கருமாரி அம்மனா, கருமாரி அம்மன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வேணாமா முத்தாரம்மன், துளசி முத்தாரம்மன் கோவில். வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் மக்கள் வந்து சேர்ற இடம். கிட்டத்தட்ட 1 மாதம் பொங்கல் பானை வச்சு திருவிழா சூப்பராக வைப்பாங்க. அந்த பொம்மை இங்கே நான் பார்க்குறேன், சூப்பராக ட்ரை பண்ணுங்க. ஜுவல்லரிக்கு கீழே அந்த கடை அமைஞ்சிருக்கு. நான் அந்த முத்தாரம்மன் அம்மன் கோவில் அந்த செட்டு இங்கே தான் பார்க்குறேன், வேற எங்கேயும் இல்லை. வேணும்னா இங்கே வந்து வாங்கிக்கோங்க. இது எவ்வளோம்மா அந்த பொம்மை? 2000 ரூபா சொல்கிறாங்க, பார்த்து வாங்கிக்கோங்க. இங்கே வந்து ராஜா ஸ்டோருக்கு கீழே அப்படியே அந்த கடை அமைஞ்சிருக்கு. இப்போ அண்ணன் இப்போ தான் செட் பண்ணிட்டு இருக்காரு ஒவ்வொன்றுத்தையும். ஸோ இப்போ நம்ம வந்து க்ளோஸ் அப்பில் காட்டுறேன். அங்கே முதல்ல பின்னாடி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் வாகனத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய அம்பாள் சாந்த சுரூபியாக இருக்காங்க. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கையில் கலசம் வச்சுக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி. அது என்ன அம்மன்மா? அது கையில் கலசம் வச்சுருக்காங்களே, வாஸ்து லக்ஷ்மியா? அது வந்து வாஸ்து லக்ஷ்மியா? நான் வேற எங்கேயுமே பார்க்கல. ரொம்ப அற்புதமாக இருக்காங்க. இங்கே பாருங்க, வாஸ்து லக்ஷ்மி. இவங்க தான் அந்த வாஸ்து லக்ஷ்மி. கையில் 2 பக்கம் மலர்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. கையில் வந்து ஒரு குடம் வச்சுக்கிட்டு ரொம்ப அழகாக இருக்காங்க வாஸ்து லக்ஷ்மி. பக்கத்தில் கிருஷ்ணர் கீழே இருக்காரு. இந்த பக்கம் உலகளந்த பெருமாள். ஸோ உலகத்தையே அளந்து இருக்கிற பெருமாள் இங்கே இருக்குது. ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ மேல் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ராதகிருஷ்ணா. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவர் கிரீடம் வச்சிருக்கிற தலைப்பா கட்டிருக்காரு. அது யாருங்க? மதுரா கண்ணன்றாரு. இல்லை, அது அதுக்கு கீழே தலைப்பா கட்டிருக்கு என்னங்க? முனீஸ்வரர். ஒரு முனீஸ்வரரா. ஸோ விநாயகர், அயக்ரீவர், நரசிம்மர், ஐயப்பன், இந்த பக்கம் பெருமாள், ராமர் லக்ஷ்மணன் செட்டு. இது வந்து இந்த சிவன் என்னதுங்க? இது கண்ணப்பர். கண்ணப்ப நாயர் வந்து சிவபெருமான வேண்டி தன் கண்ணையே கொடுக்குற இது செட். இது ஸோ ரொம்பவே ரேர் இந்த இது. இது எவ்வளோங்க சொல்றீங்க? கண்ணப்பன் 4500. கிருஷ்ணர், முருகருடைய சூரசம்காரம் பாருங்க. பின்னாடி அப்படியே சூரசம்காரம் பேக் சைடு பார்த்தீங்கன்னா விஸ்வரூபம் இருக்கு. இது வந்து தட்சிணாமூர்த்தி. பெருமாள் தாயார், விட்டல். இது வந்து அறுசுவை பெருமாளாம். ஓகே, அறுசுவை பெருமாள். இது எவ்வளோங்க பிரைஸ் வரும்? அறுசுவை பெருமாள் 45 வரும். இது செட்டு வந்து 45 வரும். இது வந்து ஷோலிங்கர் நரசிம்மர் செட்டு, யோக நரசிம்மர். இங்க வந்து யோக ஆஞ்சநேயர் சூப்பரா இருக்காங்க. இது வந்து கனகவல்லி தாயார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஷோலிங்கர் செட்டு. இது வந்து ஸ்ரீனிவாசர் கல்யாணம். இது வந்து மைசூர் தசரா. ஸோ இப்போ மைசூர் எப்பவுமே இந்த டைம்ல நவராத்திரி டைம்ல பயங்கரமா இருக்கும். ஸோ மைசூர் தசரா. பின்னாடி வந்து முருகருடைய ஆச்சார அலங்காரத்தோடு இருக்காரு. ஐகிரீவர், கிருஷ்ணர், நவகிரகங்கள் செட்டு. அடுத்த கடைக்கு வந்திருக்கோம். இங்க வந்து செல்வி ஸ்டோருக்கு கீழே அந்த கடை அமைஞ்சிருக்கு. ஸோ
ஓவராலாக பார்க்கறச்சு என்னென்ன இருக்குன்றதை காமிச்சிட்டேன். இப்போது நம்ம க்ளோஸ்அப்பில் போய் பார்க்கலாம். சிம்ம வாகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அம்பாள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டீ செட்டி அம்மன், பார்க்கவே பயங்கரமாக இருக்காங்க அம்பாள். இங்கே பார்த்தீங்கன்னா மகிஷாசுர மர்தினி. வா எப்படி இருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க. இது எவ்வளோ நான் செட்? அது மகிஷாசுர மர்தினி மேலே ஃப்ரெண்ட்ஸில் 7500 சொல்கிறாங்க. இந்த மகிஷாசுர மர்தினி சூப்பராக அரக்கணை கொள்கிற மாதிரி சூப்பராக இருக்குது. பார்த்து எடுங்க. விநாயகருமே ரொம்ப அழகாக இருக்கார் பாருங்க. அந்த பிங்க் கலரில் ரொம்ப சூப்பராக இருக்கார் விநாயகர். கிருஷ்ணர் அப்படியே பாருங்க. அயோத்தியில் இருக்கக்கூடிய ராமர், வராக சுவாமி. ஸோ இங்கே கீழே அப்படியே விநாயகர் தசாவதாரம் பெரிய சைஸ்ல இருக்கு, சின்ன சைஸ்லயும் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண செட்டு. இது வந்து துர்கா செட்டு. மொத்தம் 3 4 5 6 7 8 9 10 துர்காவா? 9 துர்கா செட்டு அப்படியே இருக்கு. கேரம் போர்ட்ஸ் விளையாடுற செட்டு. பின்னாடி பக்கம் நடராஜர் இருந்து இங்கே வந்து ஒரு கச்சேரி, பரதநாட்டியம் கச்சேரி செட்டு ரொம்பவே அழகாக இருக்குது. எவ்வளோமா வருது? 2800 சொல்கிறீங்க. ஸோ மொத்தம் 6 7 8 பொம்மை ஒரு பலகை சேர்த்து அப்படியே வருது. 2800 சொல்கிறாங்க. மறக்காமல் வாங்க. ரொம்ப இந்த பொம்மை ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ரொம்ப அழகாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே வெல்கம் போட்டு அவங்க பரதநாட்டியம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் தாளம் போடுறது, சப்பலாக்கட்டு, வீணை, வயலிங்கு, சிங்சாங் போடுறது எல்லாமே சூப்பராக இருக்குது. அமைஞ்சிருக்கு இந்த செட்டு. 2800 சொல்கிறாங்க. பார்த்து வாங்கிக்கோங்க. அங்கே பாருங்கள், இங்கே கேரம் போர்டு, அங்கே தாயப்பாசு, அங்கே சிவனுடையது. துளசி மரத்தண்டை ஆண்டாள் கண்டெடுப்பு. ரொம்பவே அற்புதமான ஒரு நிகழ்வு இது. அந்த செட்டு வச்சிருக்காங்க. வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய பெருமாளை பாருங்க, என்ன ஒரு கிராண்டா வச்சிருக்காங்கன்ட்டு சாமி ஆச்சரியமா இருக்கு. இன்னும் ஒரு அழகு. அங்க பெருமாளும் சரி தாயாரும் சரி வேற லெவல்ல இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே பெருமாளும் தாயாரும் தான் இங்க வந்து வேற ஒரு பரிமாணத்துல அந்த பெயிண்டிங்ஸ் இருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் நீங்க வாங்கிக்கோங்க. சூப்பரா இருக்கு. சிவன் பார்வதி ரொம்பவே கலர்ஸ் பெயிண்டிங் ஆகட்டும், அந்த கண் விழிகள் பேசுறது விஷயமாகட்டும் ரொம்பவே அழகா இருக்கு. ஒவ்வொரு பொம்மைகளும் ரொம்ப சிறப்பா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாங்கிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பொம்மை ரொம்பவே ரேரு. இது வந்து குசேலன், அதாவது கிருஷ்ணனுடைய ஃப்ரெண்டு. இவருக்கு 100 பேரும் இருக்கு, சுதாமன் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு. இந்த பொம்மை புதுசுன்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் ரொம்ப ரேர் கலெக்ஷனு. இப்போ இங்கே இருக்கு, வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது மா காளி. அங்கே பாருங்க, ரொம்ப அழகா அந்த தத்ரூபமா கொண்டு வந்திருக்காங்க. அந்த அரக்கன் வந்து சிங்கத்துல கடிப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்க மாதிரியும், அந்த அரக்கனை அந்த மக்கா காளி கொள்ற மாதிரியும் இந்த காளி பாருங்க. என்ன ஒரு கிராண்ட் பினிஷிங் பாருங்க.
எங்க அப்பா செமையா பண்ணியிருக்காங்க. இந்த பொம்மை வேணும்னாலும் வாங்கிக்கோங்க. இதுவும் ஒரு அரக்கணை கொள்ற மாதிரி தான், செமையா பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் பாருங்க, எங்க அப்பா சும்மா நாக்கு பாருங்க, அம்மனுடைய சும்மா ஆக்ரோஷத்தோட இருக்கா பழைய ஒரு காளி அம்மனு. ஸோ இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயா, அன்னை தெரசா, இவங்கெல்லாம் அப்படி இருக்காங்க. இந்த கிட்டார் பாருங்க, ரொம்பவே பிடிச்சிருந்து எனக்கு. அழகா தத்ரூபமா கொண்டு வந்திருக்காங்க, சூப்பர் ஃபினிஷிங்ல. இது போல எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுமே இங்க இருக்கு, வேணா ட்ரை பண்ணுங்க, சூப்பரா இருக்கு. இங்க இருக்கிற பொம்மைங்க எல்லாம் பார்த்துட்டே வாங்க கொஞ்சம் நிதானமா. அதாவது ஆதிவாசி அந்த பீப்புள் பாருங்க, தத்ரூபமா இருக்கு, செமையா இருக்கு பாருங்க. ஒவ்வொரு பொம்மைங்களுமே அந்த உயிரோட்டத்தோட இருக்கு. கருமாரி அம்மன், அம்மன், அயக்ரீவர், இப்படி எல்லாமே பெரிய சைஸ்ல பொம்மைகள் நம்மளால இங்க பார்க்க முடியுது. சரஸ்வதி, லக்ஷ்மி, இங்க பாத்தீங்கன்னா பூரி ஜெகநாத் சுவாமி, முருகர் பாருங்க ராஜ அலங்காரத்துல இருக்க மாதிரி. இப்ப நீங்க பாக்குற இந்த பொம்மை ரொம்பவே ரேரு, புதுசு கூட. இது உடனே பார்த்தா வாங்கிடுங்க. திரும்ப இந்த பொம்மை இங்க வருமானது தெரியாது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, எல்லாருமே வந்து இந்த கிருஷ்ணலீலா செட்டு வச்சிருப்பீங்க, அதுல மிக முக்கியமான பங்களிக்கக்கூடிய இந்த பொம்மை இது. இங்க வந்து பஞ்ச பாண்டவர்கள் வந்து தன் மனைவிய திரௌபதிய வச்சு சூதாடின அந்த நிகழ்வு இது. அப்போ கிருஷ்ண பரமாத்மா வந்து திரௌபதிக்கு வந்து உதவி செய்யறாரு சேலை கொடுத்து. அந்த நிகழ்வு நடந்த ஒரு சம்பவம் தான் ரொம்ப அழகா இங்க இந்த பொம்மையில கொண்டு வந்திருக்காங்க. நீங்க கிருஷ்ணலீலா மொத்தம் அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த நிகழ்வு ரொம்ப முக்கியமா இருக்கும். ரொம்ப ரொம்ப ரேரு, புதுசு வேற. பார்த்தீங்கன்னா உடனே வாங்கிடுங்க, இந்த பொம்மை திரும்பவும் கிடைக்குமான்றது தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஷோலிங்கர் செட்டு. தாயாரோட யோக நரசிம்மர், யோக ஆஞ்சநேயர், ரொம்ப அற்புதமான ஒரு இது. வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. இது அங்காள பரமேஸ்வரி. இந்த அம்மன் என்ன ரேட்டுமா வராங்க? அங்காள பரமேஸ்வரி 5500 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். அங்காள பரமேஸ்வரி ரொம்ப என்ன ஒரு அந்த பார்க்கும்போது உடம்புலாம் சிலிர்த்து போகிற அளவுக்கு அம்மன் சூப்பராக இருக்காங்க. பெயிண்டிங்ஸ்லாம் அவ்வளோ பக்காவாக பண்ணியிருக்கு. அந்த அம்மனுடைய கண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஷார்ப்பாக, அந்த முகத்தில் சாந்த சுரூபியாக ரொம்ப அழகாக இருக்காங்க. 5500 ரூபா சொல்கிறாங்க. நான் பேசுகிறேன்ல, கண்டிப்பாக பேசி வாங்கிக்கலாம், கம்மி பண்ணி தரேன் அப்படிங்கிறாரு. வாங்கிக்கோங்க. இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா விஜயா ஸ்டோருக்கு கீழே அப்படியே இந்த கடை இருக்குது. பழைய ஓகே பழைய விஜயா ஸ்டோர்ஸ்க்கு கீழே அப்படியே இருக்குது இந்த கடை. வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் முதல் படிக்கட்டில் இருக்கீங்களா அந்த அம்பாள், என்ன அம்பாள் அது? அதோ இந்த காய்கறி அம்மன். ஓகே, காய்கறி அம்மனு. அது பக்கத்தில் இதுப்பா கோலாப்பூர் லக்ஷ்மி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மும்பையில் இருக்கக்கூடிய கோலாப்பூரில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி தேவி. அது என்ன ப்ரைஸ் வருதுப்பா? 4500 ரூபா சொல்கிறாங்க. இது வந்து கிருஷ்ணர் ரொம்ப அழகாகவே அற்புதமாக இருக்காரு. அந்த ப்ளூ கலரில் ரெட் கலர் சாரியில் அந்த லக்ஷ்மி தேவி ரொம்பவே அழகாக இருக்காங்க. முண்டகண்ணி அம்மன் தோ இங்கே இருக்கு பாருங்க. இவங்க தான் முண்டகண்ணி அம்மன். பார்க்கும்போது பயமா இருக்க சாமி. ஓம் சக்தி. முண்டகண்ணி அம்மன் பாருங்க. முண்டகண்ணி அம்மன் என்ன பிரைஸ் மாறுது? 5600 ரூபா. ஸோ
சூப்பராக இருக்கு சிம்மர். நவ நரசிம்மரம் உங்களால் பார்க்க முடியுது. இது என்ன ப்ரைஸ் தான் நவ நரசிம்மர்? ஹலோ 1000 ரூபாவா? ஃப்ரெண்ட்ஸ், பூரி ஜெகநாத் சுவாமி இது வந்து 3000 ரூபா சொல்கிறாரு. ஸோ பல்ராம், சுபத்ரா, அப்புறம் வந்து கிருஷ்ணர், நடுவில் அந்த ஃப்ளாக் இருக்கும். ஸோ மொத்தம் 4 சேர்ந்தது 3000 ரூபா சொல்கிறாரு. அதான் வந்து எஸ் பேங்க் கீழே இருக்குது. நம்ம வரும்பொழுது மழையினால லேட்டாக ஓப்பன் பண்ணாங்க. இந்த வந்து ஏகாம்பரநாதர் கைலாஷ்ல இருக்கக்கூடிய சிவன் பார்வதி. இந்த பொம்மை வந்து 25,000 ரூபா சொல்றாங்க. பேசலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த வருஷத்துடைய புது பொம்மைகளை என்னென்ன சொல்றேன் வாங்க பார்க்கலாம். பூரி ஜெகநாத் சுவாமி, பஞ்ச பாண்டவர்கள் சூதாடின செட்டு, பரதநாட்டியம், அர்த்தநாரீஸ்வரர் வந்து விநாயகரும் முருகரும் சேர்ந்து இருப்பது ரொம்ப ரேரு, புதுசு, முத்தாரம்மன், வாஸ்துலக்ஷ்மி, அறுசுவை பெருமாள், துளசி மடத்துல ஆண்டாள் கண்டெடுப்பு, புத்தம்மன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை டைமை ஒதுக்கி எனக்கு அவசரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி. இந்த 2025 மயிலாப்பூரில் மாபெரும் நவலு பொம்மை கண்காட்சி மற்றும் விற்பனை பார்த்துருப்பீங்க. வீடியோவை எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வாட்டி புது புது பொம்மைகள் என்னென்னு சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்க நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை முறையாக பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் சொல்லுங்கள். அப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு உங்களுக்கு இந்த பொம்மைகளை ஒவ்வொன்றா பார்த்து ரசித்து நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். லைக் மட்டும் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணி விடுங்க, எனக்கு அது கொஞ்சம் பூஸ்டாக இருக்கும். ஓகே, புதுசாக பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த 2025 ஃபெஸ்டிவல் சீரீஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அடுத்த வாரம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். See you. Bye bye.